நண்பர்களே, உங்கள் சமையலறையில் இருக்கும் ஒரு பொருள் புற்றுநோயை தடுக்க உதவும், உங்கள் செரிமானத்தை மின்னல் வேகத்தில் மாற்றும், மேலும் உங்கள் ஆயுளை நீட்டிக்கும் என்றால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் இஞ்சி. இன்று நாம் இஞ்சியின் ரகசிய உலகிற்குள் செல்லப் போகிறோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. சுக்குங்கிறது காய்ந்த இஞ்சி தான். இன்னைக்கு இந்த வீடியோவுல இஞ்சியோட நன்மைகள், அதை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இஞ்சியோட மிக முக்கியமான பயன் செரிமானம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு உப்பசமா இருக்கா, இல்ல நெஞ்செரிச்சலா இருக்கா? இஞ்சியில இருக்கிற ஜிஞ்சரால் மற்றும் ஷோகோல் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் நம்ம வயித்துல இருக்கிற செரிமான நொதிகளை தூண்டி விடுது. இதனால நீங்க சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செரிமானமாகும். டிப்ஸ்: ஒரு துண்டு இஞ்சிய தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டு வந்தா பசியின்மை பிரச்சனை தீரும். பயணம்: உங்களுக்கு பேருந்துல அல்லது கார்ல போகும்போது வாந்தி வர்ற மாதிரி இருந்தா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய வாயில போட்டு அதோட சாறை மெல்ல மெல்ல குடிங்க. அந்த உணர்வு உடனே மாறும். அடுத்ததா, இந்த மழை காலத்திலயும் பனிக்காலத்திலயும் வர்ற சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு சிறந்த கவசம். இஞ்சியில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிகமா இருக்கு. இது நுரையீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இஞ்சி டீ செய்முறை: தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு அதுல நசுக்கின இஞ்சி, துளசி இலைகள், கொஞ்சம் மிளகு சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் அதை வடிகட்டி குடிக்கலாம். இது உங்க தொண்டை வலிக்கு உடனடி தீர்வு தரும். பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். குறிப்பா மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற வயிற்று வலிக்கு இஞ்சி டீ ரொம்பவே உதவியா இருக்கும். சில ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, வலி நிவாரணி மாத்திரைகள் செய்யற வேலையை இந்த இயற்கை இஞ்சி செய்யுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில வர்ற சோர்வு மற்றும் வாந்தி குணமடைய இஞ்சி மிட்டாய் அல்லது இஞ்சி சாறு ரொம்ப நல்லது. ஆனா, கர்ப்ப காலத்துல எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது அவசியம். நம்மில் பலரும் இப்போ தேடுற விஷயம் உடல் எடை குறைப்பு. இஞ்சி உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. இதனால தேவையற்ற கொழுப்புகள் கரையுது. அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை சீராக்கவும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கவும் இஞ்சி உதவுது. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சில விஷயங்களை நாம கவனிக்கணும். ஒரு நாளைக்கு 4 கிராமுக்கு மேல இஞ்சி எடுத்துக்க கூடாது. ரத்தம் மெலிதாகிற மருந்து சாப்பிடுறவங்க டாக்டர் ஆலோசனை இல்லாம அதிகமா எடுத்துக்காதீங்க. சிலருக்கு இஞ்சி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வரலாம், அவங்க அளவை குறைச்சுக்கலாம். இயற்கை கொடுத்த இந்த அற்புதமான இஞ்சியை உங்க அன்றாட உணவுல சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, இஞ்சியை பத்தி இவ்வளவு நன்மைகள் பார்த்தோம் இல்லையா? அதே போல நம்முடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கை உணவுகள் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில சேயோன் ஆர்கானிக் சார்பாக நாங்க எந்த விதமான கலப்படமும் இல்லாத சுத்தமான இயற்கை பொருட்களை தயாரிச்சு வரோம். குறிப்பா எங்களுடைய கருவேப்பிலை பொடி மற்றும் முருங்கைக்கீரை பொடி உடல் ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. குறைந்த விலையில தரம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எங்களோட பொருட்களை முயற்சி பண்ணி பாருங்க.